மௌனம் இதில் என்ன செய்ய போகிறது, மனதை என்ன செய்ய போகிறது, கருமையத்தை என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்ப்போம். வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மௌனத்தை அகத்தவம் செய்பவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி கொடுத்துருக்காங்க. அகத்தவம் செய்பவர்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வருஷத்தில் இவ்வளோ நாள் 48 நாள் செய்யலாம், அல்லது ஒரு மாதம் வரைக்கும் இருக்கலாம் முடிஞ்சவங்க அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அதற்கு பிறகு ஒரு 2 வாரம் இருக்கலாம், இல்லை ஒரு வாரம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரே நாள் முழுக்க மௌனமாக இருக்க வேண்டும். அந்த மௌனத்தினால் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்னென்னு பிறகு பார்ப்போம். அதுக்கு அந்த மௌனமாக இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனதை முறைப்படுத்த வேண்டும், அதை நல்வழிப்படுத்த வேண்டும். பிறகு கருமையத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த 2 வேலையை தான் மௌனத்தில் செய்யப்படும். இந்த 2 வேலையை தான் அகத்தவமாக செய்கிறோம். ஒவ்வொரு தவ பயிற்சிகள் மகரிஷி கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த தவ பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கு பிறகு அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வு பயிற்சினா நம்ம மனசை நாமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம மனசை நாமே கண்ணாடி முன் சென்று பார்க்க வேண்டும். பார்த்தால் அதில் எவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன, எவ்வளவு கெட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அப்படின்னு தெரியும் பொழுது அதுதான் ஆணவம், கண்மம், மாயையாக வெளிப்படுகிறது. ஆணவம்னா என்ன? அதிகாரப்பற்று, பொருள் பற்று, தான் தனது, இதுதான் ஆணவம். நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு? இந்த தான் தனது என்ற எண்ணம் ஏன் போக மாட்டேது? அதற்கான பயிற்சி செய்யவில்லை. இப்போ டாக்டர் சக்கரை வியாதி வந்துருச்சுன்னு சொல்கிறாரு, இல்லை ரத்த கொதிப்பு வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் யார் செய்த வினைகள்? நமக்கு நாமே தேடிக்கொண்ட வினைகள். உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இந்த ஊறுகாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக எடுத்து வச்சு சாப்பிட்றோம். இந்த பாயசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மிக மிஞ்சிய அளவில் நாம் சாப்பிடும்போது, அளவு முறை மாறும் பொழுது நிச்சயமாக நமக்கு துன்பத்தை அளிக்கும். அதுதான் வினை விளைவு தத்துவம். எந்த வினையை செய்தாலும் அதற்கு விளைவாக வருவது இறைநீதி தான். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறழைத்து பின் பரமனை வேண்டுவதால் மகரிஷி சொல்லியிருக்கார். செயல் செஞ்சுட்டு நான் தப்பாக செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க என்ன, இயற்கையில் மன்னிப்பு கிடையாது. உண்மை. அதுக்கு நேற்று பாவத்துக்கான பரிகாரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பிராயச்சித்தம் பண்ணலாம், அல்லது உணர்ந்து திருத்திக் கொள்ளலாம். ஒரு சக்கரை வியாதி வந்தால் எப்படி திருத்திக் கொள்ளலாம்? நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இவைகள் மூலம் திருத்திக் கொள்ளலாம். அல்லது அந்த பதிவையே அழிக்கணும்னா நம்ம அதிகமான வேலை செய்ய வேண்டும். எப்படி உள்ளிருக்கும் பதிவை அழிக்கணும்னா தவம் தவம் தவம். அதுதான் அகத்தாய்வு. ஆணவம். கண்மம் என்றால் என்ன? இப்போ ஆணவத்தின் மூலம் பொருள் பற்று, அதிகாரப்பற்று வருகிறது. அதன் மூலமாக பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்களும் இதிலிருந்து தான் வருது. இதிலிருந்து வரும்பொழுது நாம் உணர்ச்சி வயப்பட்டு விடுவோம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் வேகமான செயல்களால் நமக்கும் நன்மை இருக்காது, பிறருக்கும் நன்மை அளிக்காது. அதுக்கு தான் தவம் செய்ய வேண்டும். அதற்கு தான் திருக்குறள் அழகாக ஒரு குறள் இருக்குது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லாததே இல்லைங்க. நம்ம தான் திருக்குறளை படிக்கவே மாட்டோம். நம்ம தொலைக்காட்சியிலையோ இல்லை வானொலியிலையோ சொல்லும் பொழுது திருக்குறளை உலக பொதுமுறையா, உலக புகழ் பெற்றதா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் நம்முடைய திருக்குறளை யார் படிக்கிறது? நாம தான் படிக்கணும், நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஒரு வாட்டி டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்கிறவர் வெளிநாட்டிலேருந்து வருவார். அவரை பார்ப்பதற்காக மகாத்மா காந்தி போகும் பொழுது, நீங்கள் எழுதி கொடுத்த புத்தகம் தான் என்னை இந்த அளவுக்கு மகாத்மாவாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. டால்ஸ்டாய் சொல்கிறார், நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க.
உங்கள் ஊரில், உங்கள் இந்தியாவில் தென்கோடியில் வந்து தமிழகம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே வாழ்ந்த திருவள்ளுவர் என்பவர் திருக்குறளை எழுதியுள்ளார். அதிலிருந்து தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் மகாத்மாவாக ஆகிவிட்டீர்கள். அப்படி காந்திஜி வியந்து போயிடுறார். அதற்கு பிறகுதான் அவர் திருக்குறளை படிக்கிறார். இது உண்மையாக நடந்த சம்பவம். அதனால் வந்து திருக்குறளில் இல்லாதது ஒன்று கிடையாது. ஆணவம், கண்மம், மாயை. இப்போ பாவச் செயல்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு மயக்கத்திலேயே இருப்போம். இதுதான்டா வாழ்க்கை. நம்ம டெய்லி வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லது வந்து ஏதோ ஒரு பணத்தை சம்பாதிக்கிறோம், பணத்தை வந்து அதிகப்படுத்தணும், இல்லை வந்து ஏதோ இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும், இல்லை வந்து மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணணும், அதற்கப்புறம் வாழ்ந்து முடிச்சிடுறோம். இல்லை பேரன் பேத்தி வருவாங்க, அதை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் நாம் உயர வேண்டும். ஒவ்வொருவரும், வயது உள்ளவர்களும் சரி வயதானவர்களும் சரி, நான் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருக்கணும். அந்த வெறி வந்து மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய வெறியோடு இருக்கணும். மனதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்கணும். அப்போ மனதை அமைதிப்படுத்திட்டா அது சொல்லுமா, இது கெட்ட செயல், இது நல்ல செயல், இது உனக்கு நன்மையை தரும், இது உனக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை அறியாமலேயே வந்து நீங்கள் வந்து நல்ல பாதையிலே போயிட்டுருப்பீங்க. யாராவது வந்து கரண்ட்டு கையை வச்சா ஷாக் அடிக்கும்னு சொன்னால் திரும்ப வச்சு பார்ப்போமா? ஷாக் அடிச்சதை உணர்ந்தவங்க கிட்டவே போக மாட்டாங்க. அதனால் வந்து துன்பம் வந்து 7 பிறவைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய குடும்பத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால்தான் நல்லதையே செய்யணும் சொல்கிறாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கணியன் பூங்குன்றனார் புறநானூரில் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து தீமையை செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வு பயிற்சியில் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் சொல்லும் பொழுது நீங்கள் அந்தந்த விஷயங்களை வந்து அகத்தாய்வு பண்ணி செய்து பார்க்கிறீர்களா? ஏதோ ஒன்று கோவிந்தநாயகம்மா ஏதோ ஒன்று நடத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அகத்தாய்வு பண்ணியிருக்கீங்க? உண்மையை கை தூக்குங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து செய்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய மாற்றத்திலிருந்து தான் தெரியும். இந்த அம்மா வந்து இந்த வருஷம் பார்க்குறேன், அடுத்த வருஷம் பார்க்கும்போது எப்படி மாற்றம் அவர்கள் மனதில் வந்ததை வைத்து தான் இவர்கள் பயிற்சி செய்கிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் அகத்தாய்வு பயிற்சி மௌனத்தில் செய்ய வேண்டும். அகத்தவத்தையும் செய்தல் வேண்டும். அப்போ என்ன ஆகும்னா மனதில் இருக்கும் ஆற்றல் அதிகமாகும், ஜீவகாந்த சக்தி அதிகமாகும். ஜீவகாந்த சக்தி அதிகமாயிட்டே வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த டெல்டா நிறைன்னு சொன்னேன் இல்லையா, 1 to 3 cycles per second மனதினுடைய சுழற்சி ரொம்ப அமைதியாயிரும். ரொம்ப அமைதியாயிட்டுன்னா என்ன ஆகும்னா சமாதி நிலை. அதுதான் கிடைக்கக்கூடிய பேர்களெல்லாம் முக்கியமான பேர், மனிதன் அடையக்கூடிய முழுமை பேர் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. அந்த நிலையில் நீங்கள் திரும்ப 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 போயிட்டு வரணும்னு சொல்கிறார். அதற்காகத்தான் இந்த பயிற்சி, அதற்கு உதவுதான் மௌனம். அதனால் வந்து நம்ம வந்து மௌன பயிற்சியில் அகத்தாய்வு அகத்தவம் இது ரெண்டுத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அகத்தவம் செய்து கொண்டே இருந்தால் அந்த கருமையத்தின் கலகங்கள், ஆணவம், கண்மம், மாயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் தந்திருக்கக்கூடிய பாவப்பதிவுகள் அதையெல்லாம் போய்விடும். எப்படி சார் சொல்கிறேன்? இந்த அறிவியல் உலகத்தில் இதெல்லாம் நம்புறதா? அப்படி இல்லை. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு புறம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மறுபுறம் இருக்கிறது. இப்பொழுது வந்து நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன், உயிர் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு. உயிரை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உயிர் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், உணர முடியும் அதனுடைய செயல்களால். அதே போல் இறைவனை சரணடைந்து விட்டால் எப்படி அந்த பாவப்பதிவுகள் நீங்கும்? அதுக்கு வந்து ஆண்டாள் வந்து அழகான ஒரு கவியில் சொல்கிறாங்க, பாசுரத்தில். மார்கழி மாதம் ஆனால் ஒவ்வொரு பாசுரம் இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கும். அதாவது நம்மளுடைய பக்தி யோகமும் சரி, கர்மயோகமும் சரி, ஞான யோகமும் சரி, ராஜயோகமும் சரி,
எல்லா யோகங்களும் இறைநிலையை உணர்வதற்குத்தான் பெரியவர்களால், பெரிய அறிஞர்களால் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டாள் இந்த பாட்டு பாடுறாங்க. எப்படிடா பாவங்கள் போகும், என்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெரிய பாவ மூட்டை எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதரவான் நின்றனமும் தீயினுள் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். எப்படி தூய்மையான மனதோடு இறைவன் காலடியில் ஒரு நல்ல மலர்களை போட்டு அந்த இறை நிலையை பற்றி பாடி அதனுடைய புகழ். எப்படி இறைநிலைன்னா என்ன? பேராற்றல், பேரறிவு, காலம், வற்ற இருப்பு, அதை நினைத்து மனதில் நினைத்து வாயினால் பாடி செஞ்சிங்கன்னா போய பிழையும் புகுதருவான் நின்றனமும். அதாவது பழவினை புகுவினை. நம்ம சஞ்சித கர்மம், பிரார்த்த கர்மம், அகாமிய கர்மம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் எப்படிடா போகும், பழவினை புகுவினை எல்லாம் அப்படின்னு ஆண்டாள் லாஸ்ட்டில் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய தீ எரிந்து கொண்டிருக்கிறது, அதில் ஒரு சிறிய தூசு போய் விழுகிறது, அது திரும்ப வெளியே வர முடியுமா? அந்த மாதிரி உங்களுடைய பாவ மூட்டைகள் தீயினுள் விழுந்த, பெரிய தீயினுள் விழுந்த தூசாக போய்விடும். அப்பொழுது மனதில் கலகங்கள் நீங்கிவிடும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனம் அமைதியாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கும். அது இறை சக்தியினுடைய குரல். இதை கேட்டவர்கள் தான் பெரிய மகான்கள். ராமலிங்க வள்ளலார், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவங்கெல்லாம் வேதாத்திரி மகர்ஷி போன்றவர்கள்லாம் அந்த குரலை உணர்ந்து தான் எவ்வளவு கவிகள். மகர்ஷி பெருசாக ஒன்றும் படிக்கலை, இருந்தாலும் இன்றைக்கி அறிஞர்களுக்கும் பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு, சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு ஞானம் வந்திருக்கிறது என்றால் அது இறைவனுடைய, இறையாற்றலினுடைய செயல். இப்போ மறக்க முடியுதா? நம்ம மகரிஷி படிக்கலை, ஆனாலும் பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வகுப்பு எடுத்திருக்காரு. இதுதான் பேராற்றல், பேரறிவு, காலம், மற்ற இருப்பு. அது எப்படி சாமி மாறிச்சுன்னு கேட்குறாங்க. அதுதான் தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம் சொல்லிட்டாரு, அவங்களுக்கு புரிகிற மாதிரி. அதனால தான் பாமரர்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மகரிஷியை நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் மகரிஷி இன்றைக்கி ஒரு மௌனத்தின் மேன்மை. மௌனத்தில் நம்ம என்ன பண்ணணும்? அகத்தாய்வு செய்ய வேண்டும், அகத்தவம் செய்தல் வேண்டும். ஒவ்வொரு தவமாக செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சுக்கிட்டே வரும்போது உள்ளே இருக்க கலகங்கள் எல்லாமே போயிடும். பாவ மூட்டைகள் எல்லாம் அதனுடைய சுமை குறைந்து விடும். பிறகு சரிங்க சார், எல்லாம் குறைஞ்சிருச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சரி இதனுடைய பயன்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம், கேட்டு நாங்கள் அதன்படி செயல்படுகிறோம். பயன்கள்னால் கடைசியில் நம்ம பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம்னா கூட, ஒரு படம்னா கூட, திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நம்ம ஏதோ பார்த்தவர்களிடத்தில் கேட்போம், இதை ஒரு சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக சொல்லி இதனால் என்ன கதை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மௌனத்தின் மேன்மை, அதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறு பிள்ளைகள் இருக்காங்க. சிறு பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு மௌனம், விரதம்லாம் இருந்தோன்னா என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய அமைதி, மனதில் அமைதி கூட 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 அவங்களுடைய ஒருமுகப்படுத்துதல் அதிகமாகும். அப்போ ஒருமுகப்படுத்துதல் அதிகமாகும் பொழுது பாடம் படிப்பது திறன் அதிகமாகும். திறன் அதிகமாகும் போது மதிப்பெண் வாங்குவது அதிகமாகும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறார். வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வியாபாரத்தில் என்னென்ன நுணுக்கங்கள் கடைபிடிக்க வேண்டும், நியாயமாக, தர்மமாக என்னென்ன நுணுக்கங்கள் கடைபிடித்து நாம் உயர வேண்டும், மரவழியில் நின்று உயர வேண்டும் சொல்லிட்டு அந்த மௌன நோன்பே காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மகரிஷி சொன்ன மாதிரி ஜீவகாந்த சக்தி பெருக்கம் ஏற்படும். ஜீவகாந்த சக்தி அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. அவ்வளோ நாள் நீங்கள் செய்கிறதே பிடிக்காதுன்னு இருந்தவங்க எல்லாம் நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுடைய உறவினர்களும் சரி, நீங்களும் எல்லாரும் சரி, அப்போ உடல் வலிமையாகிவிடும், மனம் வலிமையாகிவிடும், நோய் வராது, உங்கள் முகத்தில் அழகு காணப்படும், உங்களிடம் ஒரு வசீகர ஆற்றல் வந்துவிடும். ஐயோ இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசீகர ஆற்றல் வந்துவிடும். அதையெல்லாம் தாண்டி
நாம் சொன்னோம் இல்லையா, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறழைத்து பின் பரமனை வேண்டுவதால் செயல் விளைவு தத்துவம் தெரிந்துவிடும். செயல் விளைவு தத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா இதனால் இன்பம் விளையும், நமக்கும் இன்பம், மற்றவர்களுக்கும் இன்பம், அதை செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சிடும். துன்பமாக இருக்கும் இதனால் நமக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல்களாக இருந்தால் நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிடும். செயல் விளைவு தத்துவம் புரிஞ்சிடும். பிறகு எல்லாவற்றிலும் மேன்மையான ஒரு விஷயம் இறை உணர்வு கிட்டும். அதற்காக தான் நாம் எல்லோரும் வந்திருக்கும், இறை உணர்வை பெறுவதற்காகவே இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம். ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் இருந்தால் அந்த ஆண்மகன் தான் அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், வேறு என்னென்ன உறவு முறைகள் இருக்குமோ அத்தனை உறவு முறைகளையும் சுமந்தவராக இருக்கலாம். இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாம் இயற்கையினுடைய பரிணாமம் என்பதை உணர்ந்தால்தான் அவருடைய மரணம் முழுமையாகும். அது வரைக்கும் அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஆசைகள் எல்லாம் அப்படியே கடத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த துன்பங்கள்லாம் மற்றவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பதிவுகள் எல்லாம் மற்றவங்களுக்கு போயிட்டே இருக்கும். அது நல்ல பதிவுகளாக மாறிவிட்டால், இப்போ நம்ம மகரிஷி இருந்தாங்க, எவ்வளவு சிறப்பான சிந்தனைகள், எவ்வளவு சிறப்பான தவங்கள், எவ்வளவு சிறப்பான அகத்தாய்வு முறைகள் எல்லாம் வடிவமைச்சு எளிமையாக நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது செய்ய 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 நாமும் நம் சமுதாயமும் நலமாக மாறும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், போர் இல்லாத நல்லுலகம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். மௌனம் இப்போ புதினையும் இவரையும் செலன்ஸ்கியும் கூப்பிட்டு மௌன நோன்பு இருக்க வச்சா இந்த மாதிரி போர் வருமா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நிச்சயமாக அகத்தாய்வு பயிற்சி செய்வார்கள். பயிற்சி செஞ்சாங்கன்னா ஆணவம் இருக்காது, கண்மம் இருக்காது, மாயையும் இருக்காது. நாம் எல்லாம் ஒன்று, நாம் எல்லாம் உலகில் இயற்கை இன்பங்களை அனுபவிப்பதற்காகவே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நண்பர்களாகி விடுவார்கள். இது தெரியாமல் தான் எதிரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மேன்மைகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மாதத்தில் ஒரு நாளாவது, அல்லது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாதத்தில் ஒரு வாரம், அல்லது வாய்ப்பு கிடைப்பவர்கள் மாதத்தில் 2 வாரம், அல்லது ஒரு மாதம், ஒரு வருடத்தில் ஒரு மாதம் முழுவதும், அல்லது ஒரு வருடத்தில் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, 48 நாட்கள் மௌனமாக இருந்து அகத்தாய்வு அகத்தவம் செய்து நாம் அனைவரும் அறிவின் முழுமை பேரை அடைய வேண்டும். அதனால தானே மனவளக்கலையில் எப்படி வடிவமைச்சிருக்கார் மகரிஷி? அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, அதுக்கு பிறகு தான் அறிவின் முழுமை பேறு. அதனால் என்ன நன்மை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நம்மளுடைய அறிவு வளர்ந்து பெரிதாகிக்கொண்டே செல்லும், பெருந்தகமையாகிவிடும். அதற்கப்புறம் இயற்கையை உணரக்கூடிய ஒரு ஆற்றலை வல்லமையை நமக்கு தந்துவிடும். அதுக்கப்புறம் இந்த செயல் செய்தால் இந்த வினை வரும், செயல் விளைவு தத்துவம் நமக்கு வந்துவிடும். சரி, அதெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த அகத்தவம் அகத்தாய்வு அறிவின் முழுமை பேரெல்லாம் பெற்றுட்டா நம்மளுக்கு என்ன வரும்னா, அதாவது பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நுண்மான் நுழைபுலன் அறிவு, ஒரு பிரச்சனையை ஊடுருவி பார்க்கக்கூடிய அறிவு. உங்களுடைய நண்பர் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறாரு, ஒரு குறும்படம் செல்பேசியில் அனுப்புகிறாரு. அனுப்பினோடனே உங்களுக்கு சரியாக தெரியல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை பெரிது பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுது என்ன படம் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நுண்மான் நுழைவுலன் அறிவு. பிரச்சனைக்குள் ஊடுருவி பார்க்கக்கூடிய அறிவு கிடைத்துவிடும். இது கிடைச்சா நல்லது தானே. அதற்கப்புறம் ஏற்புத்தன்மை, ரிசப்டிவிட்டி, எது இன்பமோ துன்பமோ என்னுடைய தீதும் நன்றும் பிறர் தர வர அந்த கான்செப்ட், அந்த கருத்து நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிடும். இன்றைக்கி நல்லது வந்ததுன்னா அது என்னுடைய வினைகளால் தான், இன்றைக்கி தீமை வந்தால் என்னுடைய வினைகளால் தான், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், ரிசப்டிவிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பெருந்தகைமை கிடைக்கும். இப்போ சுவாமிஜி இருக்கார். சுவாமிஜி மனவளக்கலை மன்றங்கள்லாம் நிறைய இடத்துல ஆரம்பித்து நல்லா நடத்திட்டு வராங்க. நம்மளாம் பாருங்கள், நிறைய குழந்தைகளுக்கும் இந்த தியான பயிற்சி, யோகா பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த தொண்டு மனப்பான்மை, எதையும் எதிர்பார்க்காமல்
இதில் பணம் வருமா வராதா அப்படிலாம் எதிர்பார்க்காமல் அவருக்காகவே இறைநிலைக்காகவே செய்யக்கூடிய செயல்கள் தொண்டு. அதான் பெருந்தகைமை. அன்பும் கருணையுமாக மனம் மாறிவிடும். யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன்மா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இணக்கத்தன்மை. ஒரு பகுதியில் ஒரு தெருவில் படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, அதாவது குணத்தில் உயர்ந்தவர்கள் இருப்பார்கள், தாழ்ந்தவர்கள் இருப்பார்கள், அதே போல் ஏழைகள் இருப்பார்கள், பணக்காரர்கள் இருப்பார்கள். அனைவருடனும் இணங்கி பழகக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும். அடாப்டபிலிட்டி, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, அடாப்டபிலிட்டி. பிறகு படைப்புத்திறன். மகரிஷி எப்படி இவ்வளோ கவிதைகளை எழுதியிருக்காரு. இன்னொரு கவிதை கூட அழகாக சொல்லியிருப்பார். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போதை அளிக்கும் சரிவிளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? படைப்புத்திறன். அறிவின் முழுமை பேர் அடைஞ்சிட்டோடனே தன்னால் மனசில் சுரந்ததை எழுதி 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 ஞானக்களஞ்சியம் எழுதி வச்சுட்டார். நமக்கு படிக்கிறதுக்காக எழுதி வச்சார். நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஏதோ புக்கு அம்மா கொடுக்குறாங்களா அப்படியே வாங்கி மூடி இருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மனசு சொல்லிச்சுன்னா திறந்து பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. தினந்தோறும் மகரிஷியோட கவிதை இன்றைக்கி பார்க்கலாம். அதே போல் எண்ணத்தை பற்றி அழகாக ஒரு கவிதையை எழுதியிருப்பார். இதோட சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். எச்செயலும் மூலமது எண்ணத்தாலாம், இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். இச்சையெனும் தீ எழுந்து எரியும் பொழுது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவிக்கொண்டே அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். இதனை தவிர்க்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கை முறைக்கு வழிவகுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் மனிதர்களை உருவாக்கும் சிற்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. அதனால் இந்த எண்ணத்தை, இந்த மனதை வலிமையாக்குவதற்கும் நம்முடைய வழிச்செயல்கள், நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சுமைகளை இறக்கி வைக்கவும் இந்த மௌனம் பேருதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய கோவிந்தநாயகி அம்மாவிற்கும் இந்த வாய்ப்பை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.